அதுக்கு இத்தனை கோவில்கள் இருக்கே, இத்தனை வழிபாட்டு தலங்கள் நாடு பூரா இருக்கே. நீங்க தானே பெரும்பான்மையினரா இருக்கீங்க. நீங்க சொல்லக்கூடிய அதே சகோதரத்துவத்துக்காக நீங்க விட்டு கொடுத்தா என்ன குறைஞ்சா போயிருவீங்க? அதுவும் RSS போன்ற ஒரு அமைப்போட தலைவர் கொஞ்சமாவது ரெஸ்பான்சிபிலிட்டியோட பேசுறாரா அப்படின்னு பாருங்க. இன்னைக்கு நாட்டுல என்ன நடந்துகிட்டு இருக்கு. ஒரு பக்கம் பீகார்ல ராகுல் காந்தி ஓட் அதிகார் யாத்ரான்னு ஒண்ணு கையில எடுத்திருக்கிறாரு. இன்னைக்கு நாட்டுல இருக்கக்கூடிய தேர்தல் முறையே பாஜக எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவோட சேர்ந்து சீர்குலைச்சிருக்கு அப்படிங்கறத இன்னைக்கு வெளிச்சம் போட்டு ஆதாரத்தோட காட்டிட்டு இருக்கிறாரு. பீகார்ல பாஜக கடுமையான பின்னடைவை சந்திச்சிருக்கு. இன்னைக்கு ராகுல் காந்தியோட இந்த பிரச்சாரத்தை எப்படி டேக்கிள் பண்றது, எதிர்கொள்றது அப்படின்னு தெரியாம திக்கு முக்காடி போய் இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் ட்ரம்ப் நமக்கு இங்க கொடைச்சல் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. என்னதான் என்னுடைய ஆறுயிர் நண்பன் அப்படின்னு வருஷா வருஷம் போய் இவர் கட்டிப்பிடிச்சிட்டு வந்தாலும், ஒரு நாடு பலவீனமா இருக்குன்னா நண்பரா இருந்தாலும் மற்ற நாட்டுக்காரன் அதுல அட்வான்டேஜ் எடுத்துக்கதான் முயற்சி பண்ணுவான். அரசியலை பொறுத்த வரைக்கும் நிரந்தர நண்பன் எதிரின்னு யாருமே கிடையாது. நீங்க தானே வெக்கமே இல்லாம அங்க போய் ட்ரம்ப்புக்காக பிரச்சாரம் எல்லாம் பண்ணி அப்கி பார் ட்ரம்ப் சர்க்கார் அப்படின்னு ஓட்டு கேட்டுட்டு வந்தீங்க. இங்க இருக்கக்கூடிய சங்கிகள் ட்ரம்போட உருவ சிலையை அமைச்சு அதுக்கு மாலை போட்டு அபிஷேகம் பண்ணி எப்படியெல்லாம் ட்ரம்ப் கொண்டாடினீங்க. இன்னைக்கு அதே ட்ரம்ப் தானே ஒரு பெரிய ஆப்பா எடுத்து உங்களுக்கு சொருகி இருக்கிறான். இன்னைக்கு உள்நாட்டிலையும் இவ்வளவு பெரிய பிரச்சனை, வெளிநாடுகள் மூலமாகவும் இவ்வளவு பெரிய பிரச்சனையை இந்தியா சந்திச்சுக்கிட்டு இருக்கு. இதை எப்படி ஹேண்டில் பண்றது அப்படின்னு தெரியாம நரேந்திர மோடி அரசாங்கம் திருன்னு முடிச்சுக்கிட்டு இருக்கு. என்னைக்குமே இல்லாத வகையா நம்மளுடைய நிரந்தர எதிரியான சைனாவோட கைகோர்க்கக்கூடிய ஒரு அவலத்தை நம்ம பாத்துக்கிட்டு இருக்கோம். இப்படிப்பட்ட ஒரு டெலிகேட்டான ஒரு சிச்சுவேஷன்ல இப்படிப்பட்ட ஒரு விஷம பிரச்சாரத்தை கொளுத்தி போடுறதுங்கிறது எவ்வளவு பெரிய கடைஞ்செடுத்த அயோக்கியத்தனம் யோசிச்சு பாருங்க. அப்ப ஏன் பண்றாங்க? இத வச்சு இங்க இருக்கக்கூடிய பிரச்சனைகளை திசை திருப்பணும், மடை மாற்றணும், ஊத்தி மூடணும். பீகார்ல நேர்மையாக தேர்தல்ல வெற்றி பெற முடியாது அப்படிங்கிறது எங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சு. இந்த ஓட் சோரி அப்படிங்கிற பிரச்சாரத்தை எப்படி மூடி மறைக்கிறது? ரொம்ப சிம்பிள், கலவரத்தை கிளப்பி விடு. அதத்தானே சொல்றாரு.